கொண்டு வரும். அதனால இடம் கொடுக்கூடாது. சிந்தனை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணும். அப்போ ரெட்டிப்பான ஆசீர்வாதம் ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். ரெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. நம்பிக்கையுடனே சிறைகளே அரணுக்கு திரும்புங்க. நம்பிக்கையாக எங்க திரும்பணும்? கோட்டை திரும்பணும். கோட்டைனாக்கா ஆண்டவர் வார்த்தை கோட்டை போல. அல்லேலூயா. பலமாக இருக்கும் ஆண்டவர் வார்த்தை. அப்படி திரும்பும்போது ரெட்டிப்பான ஆசீர்வாதம் நமக்கு தருவார் ஆண்டவர். அல்லேலூயா. நான் ஆண்டவர் கோட்டைக்குள்ள இருக்கிறேன். நான் எங்க இருக்கிறேன்? நான் ஆண்டவர் கோட்டைக்குள்ள இருக்கிறேன். ரத்த கோட்டைக்குள்ள இருக்கிறேன். தேவனுடைய கோட்டைக்குள்ள இருக்கிறேன். தேவனுடைய வார்த்தை கோட்டைக்குள்ள இருக்கிறேன். நான் இங்க திரும்புறேன். நான் இங்க திரும்புறேன். அப்ப நான் ஆண்டவர் வார்த்தைகள் திரும்பும் போது, ஸ்ட்ராங்கா பண்ணிருக்கும் போது, என் சுற்றிலும் தேவனுடைய வார்த்தை கோட்டையாக்கி வைத்துக் கொள்ளும் போது ரெட்டிப்பான நன்மை எனக்கு ஆண்டவர் தந்துட்டாரு. அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ உங்க சுற்றிலும் எப்படி இருக்கும்? கோட்டை போல இருக்கணும். கொஞ்சம் கூட இடம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கூட கேப் வரக்கூடாது. உள்ள நுழையிறதுக்கு. நுழைய பார்க்கும் போதெல்லாம் வேதம் என்ற பட்டத்தில் வெட்டணும். அல்லேலூயா. வெட்டணும். அப்ப எந்த கிரியும் நம்ம சிந்தனையிலையும் நம்ம ஹிருதயத்திலையும் நுழைய விடாத அப்படி பார்த்துக்கணும். அப்ப நம்ம ஹிருதயம் சிந்தனை எப்படி இருக்கணும்? அரண் போல இருக்கணும். கோட்டை போல இருக்கணும். அல்லேலூயா. கோட்டை போல எந்த விதத்தில் உள்ள நுழையக்கூடாது. என் சிந்தனை நுழையக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்குள் நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரெட்டிப்பான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன். இந்த வருஷம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும் இயேசுவின் நாமத்தினால. நீங்க கத்தி நீங்க கோமா சொல்றது யாரு சொல்றீங்க? பிசாசை சொல்றீங்க. ஏய், இயேசுவின் நாமத்தை ரெட்டிப்பான ஆசீர்வாதம் போவேன். அப்ப அந்த கிரியை ஓடி போயிடும். நான் போவேனா இல்லையா யோசிச்சிருந்தாக்க போக முடியாது இல்லைங்களா? நான் போவேன். ரெட்டிப்பான ஆசீர்வாதம் நான் போவேன். நான் நிற்பேன். சொல்லுங்க. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு நிற்பேன். சொல்லுங்க. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு நிற்பேன். நீங்க சொல்றதுல பார்க்க தெரியுது யார் இருக்காங்க யார் இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரியுது, இங்க நல்லா தெரியுது. கண்டிப்பா நீங்க இருக்க மாட்டீங்க. கத்துன ஓவரா கத்துறது சொல்றதுல இருக்கு. ரெட்டிப்பான ஆசீர்வாதம் நிற்பேன். அல்லேலூயா. சிங்கப்போல் தைரியமா இருப்பேன். அல்லேலூயா. சிங்கப்போல் நான் இருப்பேன் அப்படின்னா அது ஒரு மாதிரி அங்கே தெரியுது. நீ சிங்கப்போல் இருப்பியா எலி போல் இருப்பியான்னு இங்கே தெரியுது. சிங்கப்போல் இருப்பேன். சந்தோஷமா இருப்பேன். மகிழ்ச்சியா இருப்பேன். ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறாரு. இந்த சத்தம் உள்ள ஆத்மா கொண்டு வரணும். அல்லேலூயா. அப்படி கொண்டு வரும்போது என்ன ஆகுனாக்கா நமக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த் பலன். ஆமா, நடத்துவார் ஆண்டவர். ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. இல்லைங்களா? அப்படி போனோம். இந்த கவலை சிந்தனை துக்கம் இதெல்லாம் என்ன பண்ணும்? பெருசா மலை போல கட்டி உன் மேல ஆக்கிடும். அப்படியே உன்னால் சுமக்க முடியாது. தூக்கி எறி. அதெல்லாம் என் ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார். எனக்கு தேவையான எந்த நேரத்தில் என்னென்ன செய்வார் அது செய்வார். அல்லேலூயா. அந்த நேரத்தில் அது நடக்கும். நடக்காதுங்களா? நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த நேரத்தை செய்வாருங்க. அட்வான்ஸ் ஆண்ட சம ஜெபம் பண்ணிடுங்க. ஆண்டவரே இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கணும். அல்லேலூயா. உங்க விருப்பத்தின்படி ஆண்டவர் நடத்துவாரு. உங்க விருப்பத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. செய்வார் ஆண்டவர். சோத்திரத்தோட ஜெபத்தோட தெரியப்படுத்துங்க தான் ஆண்டவர் சொல்றாரு. சோத்திரத்தோட ஜெபத்தோட தெரியப்படுத்துங்களே. பிரச்சனைகளை தெரியப்படுத்துங்களே. பிரச்சனை ஜெபம் பண்ணும்போது தெரியப்படுத்துங்களே. பிரச்சனை தேவனை ஆராதிக்கும் தெரியப்படுத்துங்களே. அது ஆண்டவர் பதில் தருவார். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. இப்படியே இருக்கணும், அப்படியே வாங்கணும், அப்படியே போயிடணும், அப்படியால ஆண்டவர் வைக்க மாட்டார். ஆண்டவர் அதுக்கெல்லாம் ஏற்ற போல அப்பப்போ நடத்துவார்.
அது உடனே பாயக்கூடாது. அது நடக்கும்போது நடக்கட்டும். ஹல்லேலூயா. நடக்கும்போது நடக்கட்டும். செய்வாட செய்ய மாட்டாங்களா? செய்வார். நம்ம பசங்கள்லாம் பெருசாகிட்டாங்க. ஃபர்ஸ்டெல்லாம் காரில் குட்டி பசங்க குட்டி பாப்பா மாதிரி இருந்தாங்க. அப்போ பெரிய கார் மாதிரி தெரிஞ்சிச்சு. பெருசாக இதெல்லாம் கார் சின்னதாக இருக்குது, இடமே பத்தல நமக்கு. அங்கே அந்த காரில் எவ்வளோ பெருசாக இருக்கு. ஆனால் தருவார். எப்போ தருவார்? இந்த காருக்கு வயசாகும் போது. ஹல்லேலூயா. 15 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் 5 வருஷம் முடியும் போது ஆண்டு தராரு பாரு. எந்த மாதிரி கார் செலக்ட் பண்ணு. 45 lakhs ஓகே, அதே வச்சுக்கோ. ஆனா தருவார். ஹல்லேலூயா. செய்வார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்போ கோட் ஷூட்டுக்கெல்லாம் புக் பண்ணிட்டு ஆண்ட சமூகத்தில் ரேட்டெல்லாம் பேசி வச்சுட்டுக்கிறேன். 20,000 ரூபாய் 3 பேர் சார், 3 பீஸ் ஷூட்டு. ஓகே, ரெடி பண்ணி வரேன். ஹல்லேலூயா. ஆண்ட சமூகத்தை கேட்பேன். அப்போ ஆண்டவர் அந்த நேரத்துக்கு செய்வார். ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஆண்டு நடத்துகிற தேவன். அப்போ எல்லாமே ஆண்டு சம்பந்தம் புக் பண்ணிடணும். இதெல்லாம் நான் ஆசைப்படுறேன் ஆண்டவரே, இல்லைங்களா? தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டுக்கு எப்படி சோத்திரம் தெரியப்படுத்துறதாக்கா நான் ஜெபம் பண்ணிருக்கும் போது, ஆண்டவரே நம்ம வீடு ரொம்ப சின்னதாக இருக்குப்பா, யாருன்னா கெஸ்ட் வந்தால் ஒருத்தர் தான் வந்து தங்க முடியும், ஃபேமிலியாக தங்கணும் சொல்லி ஜெபம் பண்ணுது. நெக்ஸ்ட் நீ போ, டபுள் பெட்ரூம் பெரிய ஹால் கிச்சனுக்கு போவேன்னுட்டு அந்த வீடை காட்டுறாரு ஆண்டவர். நினச்சி இந்த வீடு யாரும் டெலிவரன்ஸ் இருக்கமான்னுட்டு யாருமே அன்னைக்கு கை கடிக்கல. ஓ, இது எனக்கு தான். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் காட்டுறாரு, சோத்திரத்தோடு தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் காட்டுறாரு. நெக்ஸ்ட் வேற லெவலில் இருப்ப நீ. அப்போ நெக்ஸ்ட் லெவல் நம்ம போவோம். அப்போ பெரிய வீடு. அப்போ யார் பிரச்சனை இருங்க ஃபேமிலியில் கொண்டு வந்து வீட்டில் வச்சு ஜோம் பண்ணி டெலிவரன்ஸ் பண்ணி அமுச்சு விடணும். ஹல்லேலூயா. பொழுமலாவியெல்லாம் இருக்குது, இங்கே மட்டும் இல்லைங்க, பெங்களூர் மட்டும் இல்லை, பொழுமலாவி எல்லா பக்கம் இருக்கு. மதுரையிலேருந்து கூட இருக்கு, மதுரை கூட தேடி வரும், யூபி அங்கே கூட தேடின்னு வர்றோம். துக்கத்து நாவி அங்கங்கே இருக்கு. கல்கட்டாலேருந்து கூட வர்றோம், சிங்கப்பூர்ல கூட வர்றோம். வந்து எல்லாம் விடுதலை ஆகணும். ஹல்லேலூயா. பாண்டு நடத்துவார். அப்போ நன்மை செய்வார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம கூட இருக்கும்போது அந்த ஃபேமிலியாக இருந்து ஜோம் பண்ணி போகும்போது, அப்பா என்னமா பிரச்சனை சரியாயிடுச்சுன்னுட்டு ஆண்ட நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்தந்த அனாயிண்டிங் கொடுத்து அந்தந்த ஊழியக்காரங்க நடத்துறாரு. பாருங்க, சென்னை போயிருந்தேன், 3ஆம் நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் சூப்பராக நடந்துச்சான். ஆனால் நடத்தி கொடுத்தாரு. போகும்போது உபவாசத்தோடு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு உடனே நல்லா ஜெபம் பண்ணிட்டு நான் எங்களுக்கு சொன்னேன், என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நல்லா 1 hour ஜெபம் பண்ணணும், கது தட்டாதீங்க, என்ன வேணும் எல்லாம் எடுத்துக்கோங்க, அந்த ரூம் என்ன வேணும் எல்லாம் எடுத்துக்கோங்க, என்னை விட்டுருங்க. ஜெபம் பண்ண 1/2 hour நிம்மதியாக விட்டாங்க. அப்புறம் பெல்ட்டு வேணும், சாக்ஸ் வேணும், ஷூ வேணும், உடனே வந்து உள்ளோம். ஓகே, நான் ஜெபம் பண்ணிவிட்டு கரெக்டாக நான் ப்ரேயரை முடிச்சிட்டேன். விடலை, கது திறந்து என்ன பண்ணி போங்கன்னுட்டு ஒரு சைடில் முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணி வந்துட்டேன். வந்துட்ட பிறகு கரெக்டாக சர்ச்சுக்கிட்ட போகணும். அந்த பையன் ரூட் காமிச்சான். மாமா ரைட் எடுத்து அப்படி போயிடுக்கோன்ட்டு. நான் ரைட் எடுத்து யூ டர்ன் பண்ணாக்கா, இல்லை நீங்கள் அப்படியே போகணும். ஆப்போசிட் ரோடில் எப்படி போகிறது? இல்லை இல்லை அப்படி தான் போவாங்க. அப்போ அங்கே வந்து காரை பார்க் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ஃபுல் லாக் ஆகிட்டுச்சு. முன்னாடி போவோம் பின்னாடி போவோம். நான் என்ன பண்ணேன், அங்கே பார்க் பண்ணிட்டு நடந்து போயாச்சு சர்ச்சுக்கு. ஹல்லேலூயா. பிசாசுல தடுக்கிறான், போகக்கூடாது, போக விடாமல் செய்கிறது. அதனால என்ன பண்ண, நீ காரே வேணாம், இங்கே நிற்க வச்சுட்டு நடந்து போயாச்சு. ஹல்லேலூயா. போய் நல்லா வர்ஷிப், நல்லா ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு வந்தோம். சூப்பரான நடத்தினார், உற்சாகமாக நடத்தினார் ஆண்டவர். இங்கே நம்ம சபையில் இன்னும் வைராக்கியம் இருக்கோ, இன்னும் மகிமை இருக்கோ, அதே மகிமையை கொண்டு போனார் ஆண்டவர். ஹல்லேலூயா. சூப்பராக நடத்தினார். அடுத்த நாள் ஒரு ஃபேமிலி ஜோம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். அப்போ அந்த ஃபேமிலி ஜோம் பண்ண போகும்போது அந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30,000 ரூபாய்க்கு ரெண்ட்டு வாடகை எடுத்து பெரிய வீடு எடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே ஊழியர் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிங்கன்னா பெரிய ஹால் எடுத்து வச்சு அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் பெரிய வீடு எடுத்துக்கிறாங்க. அந்த பெரிய வீட்டில் ஒரு பெரிய பேய் இருக்குங்க. ஹல்லேலூயா. அசுத்தாவி போன உடனே சிக்கா இருக்கிறாங்க. 2ஆம் நாள் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. 3ஆம் நாள் அவங்க தம்பி ஊரில் இருந்துட்டாங்க. இதெல்லாம் அடிக்கடி அவங்க டிஸ்டர்ப் ஆகிருக்கு. அப்போ கேலண்டர் கொடுக்கறதுக்கு கால் பண்ண, வாங்க வாங்க அப்படியே ஜோம் பண்ணிருங்க, இது வரைக்கும் யாரும் எந்த ஊழியக்காரர் வரல, வாங்க நீங்கள் தான் வந்திருக்கீங்க, நீங்கள் தான் ஜோம் பண்ணு சொல்லிட்டு என்னை கூட்டு போயிட்டாங்க. ஓகேன்னுட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய்
அவதான் தெரிஞ்சு, ஓ பெரிய பேய் இந்த வீட்டில் இருக்குதா, ஓகே ஜெபம் பண்ணலான்னு. அப்போ அவங்க பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க, உங்களோட ஆண்டு இருக்கிறாரு, வெளிச்சமா இருக்கு, என்னால் பார்க்க முடியல, பாண்டு நம்ம கூடவே வர்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. அங்கே பெரிய பேய்னாக்கா நம்ம கூட பெரிய ஆண்டவர் நம்ம கூட வர்றாரு. அல்லேலூயா. பெரிய ஆண்டவர், பெரிய வெளிச்சம். அப்போ அங்கே போய் ஜெபம் பண்ணும்போது விடுதலை. அப்போ அவங்க கூட சொன்னேன், யாரும் இங்கே வந்தது கிடையாது. நான் சொன்னேன், யாரும் வரமாட்டாங்க, வந்தால் கூட அப்படியே ஆக்சிடென்ட் ஆகிடும், வந்தால் கூட அப்படியே யூ டர்ன் பண்ணி போயிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி பேய் இந்த வீட்டில் இருக்குது. இதுக்கெல்லாம் அபிஷேகம் பெற்றவங்க தான் இங்கே வர முடியும், தம்மான்னு கீழே வந்துட்டாங்க. அல்லேலூயா. இப்படிதான் சொன்னேன், அபிஷேகம் பெற்றவங்க தான் இங்கே வர முடியாது, தம்மான்னு வந்துட்டாங்க. ஜெபம் பண்ணி நல்லா விடுதலை. அல்லேலூயா. நல்லா ரிலீஃப் ஆகும்போது ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து ஊற்றினா எப்படி வரும் சவுண்டு, அவங்க கிச்சனில் அப்படி கேட்குது. கிச்சனில் ஒரு பக்கெட் தண்ணி அப்படி ஊற்றினா எப்படி வரும் சவுண்டு, அப்படி ஒரு சவுண்டு. அங்கே இருக்க பசங்கள்லாம் பயந்துடாங்க. பயப்படாதீங்க, ஆண்டவர் எப்படி வழி விடுறாங்க அப்படி போங்க. இங்கே இருக்குன்னா இருங்க, உங்களால் சமாளிக்க முடியும். ஜெபம் பண்ணி திரும்ப அந்த கிரியை வராது, ஆனால் ஆண்டவர் எப்படி விடுறாரு வழி அப்படி போங்க. அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் கொண்டு போய்கிறாரு. பார்த்தீங்களா, ஆண்டவர் ஊழியக்காரங்க போனாக்கா சும்மா விட மாட்டார். யார் யார் எங்கெங்கே என்னென்ன விடுதலாக்கணும், ஏன்னா அங்கே ஊழியர் செய்கிறாங்க. ஒரு 30-40 பேர் கேஸில் எடுக்கிறாங்க. பாஸ்டர் மோகன் சர்ச்சில் லீடராக இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் யூஸ் பண்ணுறாரு. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு வர கிருபை செய்ய, அப்போ ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நடத்துகிறாரு. அப்போ தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் மகிமை எடுத்துக்கிறாரு. நம்ம சபையை சாதாரண சபையே கிடையாது. ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்து நடத்துகிறாரு. ரெட்டிப்பான அபிஷேகம், எலிசா அபிஷேகம், எலியா அபிஷேகம். எலியா அபிஷேகக்கும் எலிசா அபிஷேகக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. எலியாவோடு எலிசா தான் ரெட்டிப்பான அபிஷேகத்தில் வந்தாரு. அந்த அபிஷேகம் தான் ஆண்டு வச்சிருக்கிறாரு. 2 ராஜாக்கள் 6:17. அல்லேலூயா. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும், என்ன பிரச்சனை நமக்கு தெரிவிக்கப்படும், என்ன ப்ராப்ளம் போயிட்டு தெரிவிக்கப்படும். அப்படிப்பட்ட அபிஷேகம் நமக்குள்ள ஆண்டு வச்சிருக்கிறாரு. அதனால நம்ம எங்கேயுமே நம்ம புலம்ப தேவையில்லை, எங்கேயும் இது பண்ணிக்க தேவையில்லை. என் ஆண்டவர் சமூகத்தில் நான் போய் ஜெபம் பண்ணாக்கா எனக்கு என்ன பிரச்சனை, யாரால பிரச்சனை, எதனால வருது எல்லாமே தெரியப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. குறி சொல்றது அல்ல, என் தேவன் தெரியப்படுத்தும் போது அதனால நான் உஷாராகணும், அதனால நான் சரியாகணும், அதனால நான் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. அதுக்காக தான் இல்லைங்களா ஆண்டவர் இப்படி நடத்துகிற தேவன். ஓகே, அடுத்தது பார்க்கணும். எக்ஸோடஸ் 4:22. அல்லேலூயா. அப்போ இங்க மோசே சொல்றார், ஆண்டவர் பார்வன்கிட்ட போய் சொல்லு, இவங்கெல்லாம் யாருனாக்கா இஸ்ரேல் ஜனங்கள்லாம் என்னுடைய சேஷ்ட புத்திரனாக்கா முதல் குழந்தை, ஃபர்ஸ்ட் பிறந்த குழந்தை வந்து விசேஷமான குழந்தை. அல்லேலூயா. அவங்களுக்கு தான் ரொம்ப ஆசீர்வாதம் இருக்கும். பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் ரொம்ப ஆசீர்வாதம். ரைட்ஸு ப்ளஸ் கனம், ரெஸ்பெக்ட், மரியாதை இதெல்லாம் அங்கே இருக்கும். பார்த்துக்கிறீங்களா? இப்போ ஒரு குடும்பத்தில் ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்தாக்கா அப்புறமா அண்ணன் தம்பிக்கு பிள்ளைங்களெல்லாம் பிறந்தாலும் இந்த ஃபஸ்ட்டு பிறந்த குழந்தைக்கு தான் என்ன செய்வாங்க, பெரியவங்கன்ற ஒரு ஸ்தானம் வரும். அல்லேலூயா. பேர குழந்தைல இவங்க தான் பெரியவங்க இல்லைங்களா? இப்போ பெரியவங்க ஒரு ஸ்தானம். அப்போ சேஷ்ட புத்திரன் அப்போனாக்கா ஒரு விசேஷமாக ஜனங்க அப்படித்தான் ஆண்டு நம்மளை நேசிக்கிறார் ஆண்டவர். நாங்களெல்லாம் சேஷ்ட புத்திரன். அந்த அளவுக்கு ஆண்டு நம்மளை வச்சிருக்கிறார் ஆண்டவர். எங்கேயோ ஆண்டவர் நேசிக்கிறாரு, மொழியில் வச்சிருக்கிறாரு, நேசிக்கிறாரு, சைடில் வச்சுக்கிறாரு, நேசிக்கிறாரு, எங்கேயோ தூக்கி போட்டுக்கிறாரு. அப்படி இல்லை, விசேஷமாக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் எவ்வளோ அதிகமாக நம்ம நேசிக்கிறார். அந்த அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வ அன்பை புரிந்து கொண்டாங்க தான் மனுஷன் இல்லைங்களா? ஆண்டு அன்பு புரிந்து கொள்ளனாக்கா யாரு? மனுஷனே இல்லை. அல்லேலூயா. இல்லைங்களா? தெய்வ அன்பை புரிஞ்சுக்கணும். தெய்வ அன்பை புரிந்து கொள்வதற்கு மனுஷனுக்கு ரைட்ஸ் இருக்கு, புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா சிருஷ்டித்த தேவன், உண்டாக்கின தேவன், அவர் தான் நம்ம கை, கால், கண்ணு, மூக்கு, வாய்
எல்லாமே உண்டாக்குன தேவன். ஹல்லேலூயா. இல்லைங்களா? நம்ம சொல்லக்கூடாது, இல்லை எங்கள் அம்மா பெத்தாங்க, எங்கள் அப்பா பெத்தாங்க. இல்லை இல்லை, எல்லாம் மனுஷன் உண்டாக்குனதே ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. நம்ம அப்படி போனோம். அவர் உண்டாக்கின தேவன், அவர் அன்பை புரிந்து கொள்வதற்கு நம்மளால முடியும். தாயுடைய அன்பை பிள்ளைங்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அதே போல தேவனுடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. புரிந்து கொள்ள முடியும். அந்த அன்புக்குள் வந்துட்டீங்கன்னா போதும், நீங்க தான் விசேஷமானவங்க. நீங்க தான் விசேஷமானவங்க ஆண்டவருக்கு. அந்த அன்புக்குள் நான் போய், ஆண்டவரே உமக்கு பிடிக்காத காரியம் வான ஆண்டவரே, உமக்கு பிடிக்காத காரியம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, உமக்கு பிடிச்சதான் செய்கிறேன் ஆண்டவரே. அவரை நினைத்து அவருக்காக வாழணும். அவரே நினைச்சிட்டு நம்ம வாழ்க்கையை சரி பண்ணி போகணும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? 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 கொஞ்ச நாள் ஆண்டவருக்குள்ள இருப்பேன், அப்புறமா பழைய போக்கில் நான் போவேன், அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எப்பவுமே எப்பவுமே அப்போ நீங்க ஆண்டவருக்காக இவ்வளோ வைராக்கியமா ஆண்டவர் நேசிக்கும் போது, உங்களை ஆண்டவர் வைராக்கியமா நேசிப்பாரு. உங்களுக்காக பெரிய பெரிய காரியம் செய்வார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குவீங்க, ஆண்டவர் எனக்காக செய்வார். என் ஆண்டவர் எங்களுக்கு கைவிடல, ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு. நித்திய மகிழ்ச்சியில் கொண்டு போவார். உலக கொடுக்குற பிரகாரமாக இல்லை, மிகுந்த சந்தோஷம். சொல்லுங்க, மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் நமக்குள்ள இருந்தாக்கா மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை சொல்ல முடியாது. சொல்லும் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை நமக்குள் நிரப்பி வச்சிருப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவ்வளோ அவ்வளோ சந்தோஷம் நமக்குள்ள இருக்கும். அந்த சந்தோஷத்துக்குள்ள தான் நம்ம வரணும். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷம் நமக்குள்ள இருக்கும்போது, மிகுந்த சந்தோஷம் இருக்கும்போது என்ன செய்ய, பெருமை வந்துடக்கூடாது. அது கூட பை ஒன் கெட் ஒன் சொல்லிட்டு இது எடுத்திருந்தாலே அது கூட பெருமை வந்துடக்கூடாது. மிகுந்த சந்தோஷம் வந்தாங்க, ஆண்டவரே எனக்குள் பெருமை வரக்கூடாது ஆண்டவரே, நான் தாழ்மையா இருக்கணும் ஆண்டவரே, நான் ரொம்ப கரெக்டாக இருக்கணும், பெருமை வந்துடக்கூடாது ஆண்டவரே. இதில் கூட ஆண்டவரை ஒப்பு கொடுக்கணும். அந்த பெருமையில கூட என்ன பண்ணக்கூடாது, மெதுக்கக்கூடாது. வானா பெருமை வானா, ஆண்ட சந்தோஷம் கொடுத்துருக்காது போதும் ஆண்டவரே, அந்த இதில் பெருமை வரக்கூடாதுன்ட்டு அப்போ ஜெபம் பண்ணும்போது அந்த பெருமை நாவி ஓடி இருக்கும். புரியுதுங்களா? அதுதான் நம்ம அடிக்கி ஜெபம் பண்ணும்போது, தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது அப்போ அந்த எல்லாம் கிரியை செய்யாது. இல்லைன்னு வச்சோம், பத்தியா நான் என்ன ஆளு, பத்தியா ஆண்டர் என்ன செய்தாரு, அந்த பெருமை வந்து நமக்குள்ள என்ன ஆகணும், ஜெபிக்க விடாது. ஜெபம் பண்ண, ஆண்டவரே பெருமை வானா, எனக்கு பெருமை வானா ஆண்டவரே, நான் இது பேசக்கூடாது, நான் கரெக்டாக இருக்கணும் பேசக்கூடாது, நான் எப்படி தெரியுமா, நான் அப்படி தெரியுமா, அதெல்லாம் பேசக்கூடாது. தாழ்மை தாழ்மை தாழ்மை. உங்களை உயர்த்தணும், உன் நாமத்தை மகிமைப்படுத்தணும். உன் நாம மகிமைப்படுறதுக்காக என்னை தாழ்த்தி என்னை குறித்து நீங்க என்ன செய்துங்க அற்புதம் அதை அப்படியே சொல்லணும். ஹல்லேலூயா. இல்லைங்களா? அது ஆண்ட நாமத்தை மகிமைக்காக நம்ம சொல்லணும். இதனால அந்த அந்த மகிமை எடுத்துடக்கூடாது, அந்த பெருமைக்குள்ள வரக்கூடாது. பெருமை வராதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதெல்லாம் என்ன தருங்களா, அப்படியே சைடில் மறிஞ்சு இந்த பெருமை நாவி என்ன பண்ணோம், அப்படியே உள்ள வந்துடும். பெருமை நாவி உள்ள வந்துச்சுனாக்கா அவங்க பேச்சியும் அவங்க நடையும் எல்லாம் சேஞ்ச் ஆகிடும். இல்லைங்களா? நம்ம அப்படியே ஃபாரினில் பிறந்த மாதிரி அப்படியே அப்படியே மெதுக்குவாங்க. அப்படி வரக்கூடாது. பழசு நாங்கள் மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எந்த நிலைமையில இருந்தோம், எந்த நிலைமையில வந்தோம், அதை மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஓகே, ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஓகே, அழுகையோடு விண்ணப்பங்களோடு வருவார்கள், அவர்கள் வழிநடத்துவேன், அவர்கள் கண்ணீர்களே நதிகள் அண்டையே இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாக இருக்கிறேன், எப்பிராயிம் என் சேஷ்ட புத்திரனாக இருக்கிறான். பார்த்தீங்களா? அழுகையோடு வருவாங்க, விண்ணப்பத்தோடு வருவாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் அவர் செம்மையான வழி நடத்துவார். ஆண்டவர் ஹல்லேலூயா. அப்போ கண்ணீரோடு வரவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார், செம்மையான வழி நடத்துவார். அதனால நம்ம சந்தோஷமா இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த சபை, மிகுந்த சந்தோஷமா இருக்கிற மட்டும்தான் சபை. அப்படி இருக்கக்கூடாது. கண்ணீரோடு வந்தாலும், பிரச்சனையோடு வந்தாலும், துக்கத்தோடு வந்தாலும்
அவங்கள ஆண்டவர் என்ன செய்வாருங்க? செம்மையான வழி நடத்துவார் ஆண்டவர். நதி ஓரத்தில் செழிப்பாக இருக்கும், அப்படி நடத்துவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்ப கண்ணீரோடு விண்ணப்பத்தோடு வரவங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டு, இருக்கிறவங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டு. ஹல்லேலூயா. இல்லைங்களா? மிகுந்த சந்தோஷம் உண்டுன்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? பெருமை வரக்கூடாது, நம்ம இது பண்ணிக்கூடாது. ஆண்டவர் நடத்துகிறவர். இடர மாட்டாங்க. கண்ணீரோடு விண்ணப்பத்தோடு ஆண்ட சம்பந்தம் வர்றவங்க இனி இடர மாட்டாங்க. அப்ப ஆண்டவர் பாதுகாத்து நடத்தி போவார். அப்படி ஆசீர்வதிக்கிற தேவன். அப்போ ஏசாயா 61:7 வசனம் வச்சு ஜெபம் பண்ண வாங்க. வாங்க. என் புலம்பல ஆனந்த களிப்பாக மாற்றப்படினார். நேற்று நைட்டு சங்கீதம் 30:11 வசனத்தை வாசிக்கும் போது, நீ காலையில பார்க்கும்போது கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தில் நிரப்பிற்று. அவர் மகிமையாக நம்ம நிரப்பி நடத்துகிற தேவன். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துறோம். ஏசாயா 61:7 இந்த வசனம் அப்பா, உங்க வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியாக பலன் வரும். அப்பா என் தேவனப்பா, உங்க பாகத்தை சந்தோஷப்படுவீங்க. தேசத்துல இரட்டிப்பான சுதந்திரத்தை அடைந்து கொள்வீங்க. நித்திய மகிழ்ச்சி உண்டாக இருக்கும். என் தேவன் ஆண்டவரே, எங்கெங்கெல்லாம் வெட்கப்பட்டீங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஒன்று. இரண்டாவது, சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. சந்தோஷமா இருப்பீங்க, மிகுந்த சந்தோஷமா இருப்பீங்க. போகும் இடமெல்லாம் இரட்டிப்பான சுதந்திரம் சுதந்திரித்துக் கொள்வீங்க. இரட்டிப்பாக சுதந்திரித்துக் கொள்வீங்க. ஆண்டவர் அப்படி செய்வாரு. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி நமக்கு உண்டாகும். என் தேவன் அப்பா, இந்த வார்த்தை நமக்கு தந்து நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த சந்தோஷம், இந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம் வரும்போது நான் தாழ்மையா இருக்கணும் ஆண்டவரே. அப்பா, நான் பெருமைக்குள் போகக்கூடாது. அப்பா, நம்ம கடந்து வந்த பாதை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. இதெல்லாம் ஆசீர்வதிக்கிறீங்க ஆண்டவரே, நடத்துகிறீங்க ஆண்டவரே. நீங்க நடத்துகிறீங்க, பின்னாடியே நீங்க இருக்கிறீங்க. என் தேவன் ஒவ்வொரு தாங்கி நடத்துவீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பலப்படுத்தி நடத்துவீங்க ஆண்டவரே. என் தேவன் நீங்க நல்லவர் அப்பா. இயேசுவே நீங்க நல்லவர். ஆண்டவர் சம்மதம் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. இந்த வருஷம் 2026 ரெட்டிப்பான ஆசீர்வாதம், ரெட்டிப்பான மகிழ்ச்சி, ரெட்டிப்பாக எல்லாமே என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருப்பதாக இந்த திருவிழா மூலமாக இருப்பதாக. உம் ரத்தம் சரீரம் எனக்குள்ளாக கிரிய செய்வதாக. உம் ரத்தம் அப்பா, ஜீவனுடைய ரத்தம், உம் ரத்தத்தோடு அப்பா உங்களுடைய வார்த்தையை கலந்து இருக்கு. அந்த வார்த்தையில ஜீவன் உண்டு. அந்த ஜீவன் நாங்க புசிக்கும் போது, இந்த வசனத்தை நம்ம ஜெபித்து தியானித்து புசிக்கும் போது, எங்க நரம்புல ரத்தத்திலே எங்க சிந்தனையிலும் ஒரு வார்த்தை இருப்பதாக. அப்பா, நீங்க உயிர்ப்பிக்கிற தேவன் ஆண்டவரே. உயிர்ப்பிக்கிற தேவன் அப்பா, உயிர்ப்பிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, எந்த ஒரு கிரியம் ஆண்டவரே எங்களை மேற்கொள்ளக்கூடாது. எந்த ஒரு துக்கத்தின் நாவை மேற்கொள்ளக்கூடாது. சண்டை ஆவி மேற்கொள்ளக்கூடாது. பயத்தின் நாவை மேற்கொள்ளக்கூடாது. பேசுறதுக்கு பயம், பேசுறதுக்கு பயம், எங்க போனாலும் பேசுறதுக்கு பயம். அந்த பயத்தின் நாவை எடுத்து போடுகிறாக. வேலை செய்யற இடத்துல பயத்தின் நாவை எடுத்து போடுகிறாக. சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் எதுக்கு பயப்படணும்? நடத்துவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். தைரியம் தருகிறாக. வேலை செய்யற இடத்துல தைரியம் தருகிறாக. பயம் பயம் பயத்தை நான் எடுத்து போட மாட்டவரே. பயத்தை நான் எடுத்து போட மாட்டவரே. வேலை போயிடுமா? பயம் எடுத்து போடுகிறாக. என் சரீரத்தில் சிக்னஸ் ஆயிடுமா? பயம், அந்த பயத்தை எடுத்து போடுகிறாக. என் குடும்பம் இப்படி ஆயிடுமா? பயம், அந்த பயத்தை எடுத்து போடுகிறாக. இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டிப்பான தைரியம், இரட்டிப்பான பலன்
பகன் ஆசீர்வாதம். தைரியம் தந்து நடத்துறாங்க. நான் எந்த விஷயம் சோர்ந்து போக கூடாது. சோர்ந்து போகாதபடிக்கு ரெட்டிப்பான தைரியம் எனக்குள்ள இருக்கும்போது அந்த சோர்வை துரத்த முடியும், என்னால துக்கத்தை துரத்த முடியும். ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நிரப்பும் அப்பா. ரெட்டிப்பான பலன் தருவீராக, ரெட்டிப்பான அபிஷேகம் தருவீராக, பலனாக நடத்துறாங்க. இந்த 2026 ஆண்டவரே நடத்துறாங்க அப்பா. யாரும் சோர்ந்து போக கூடாது, யாரும் சோர்ந்து போக கூடாது அப்பா. என் தேவன் ஆண்டவரே, சபையில் ஆண்டவரே பாதி ஜனக்கு அந்த அபிஷேகம் கொடுக்கும் போது அந்த பாதி ஜனங்க அந்த முழு ஜனங்களை மாற்ற முடியும் ஆண்டவரே. ரெட்டிப்பான அபிஷேகம் பாதி சபை ஜனக்கு இருந்தாலும் போதும், இன்னும் பாதி ஜனங்களை மாற்ற முடியும். மாறுவார்கள், இந்த அபிஷேகத்துக்குள் வருவார்கள். இந்த பாதி ஜனத்துக்கு அபிஷேகம் நிரப்பி இந்த பாதி ஜனங்க மூலமாக மீதி இருக்கிறவர்களை நிரப்பிறாங்க ஆண்டவரே. அப்படியாக செய்வீங்க ஆண்டவரே. அப்பா ரெட்டிப்பான அபிஷேகம் அப்பா டிசம்பர்ல நீங்க அப்பா ஆரம்பிச்சிட்டீங்க ஆண்டவரே, ஆரம்பிச்சிட்டீங்க ஆண்டவரே. எல்லாரும் வாழ்க்கையில ஆரம்பிச்சிட்டீங்க ஆண்டவரே. எல்லாருக்குள்ளாக அந்த அபிஷேகம் ஆரம்பிச்சிட்டீங்க ஆண்டவரே. அப்பா அவங்களுக்கே தெரியும் ஆண்டவரே, அவங்களுக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும் ஆண்டவர் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாரு, ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் உங்களை கைவிட மாட்டார். சோர்ந்து போவாதீங்க. வேற இந்த சீசன் மட்டும் தானா இந்த அபிஷேகம், இந்த சீசன் மட்டும் தான் ரெட்டி அபிஷேகம் இல்ல. 2026 இந்த வருஷம் முழுவதும் அப்பா சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இந்த திருந்து மூலியமாக சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். சரீரத்தை பலன் தருவதாக. சுகர், பிபி, சிக்னஸ் அப்பா எல்லாம் எடுத்து போடுகிறாங்க, எல்லா சரீரத்திலும் எடுத்து போடுகிறாங்க. ரத்தம் சுத்திகரிப்பீராக. சரீரத்தில் ஆண்டவர் அப்பா எல்லாம் ரீசெட் ஆவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரத்தம் அப்பா பலன் தருவதாக. கவலைகள், பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ரத்தம் சரீரத்துக்கு போகும்போது ஆண்டவரே உன் சுகம் உண்டாவதாக. எந்த நீங்க அப்படியே செய்வீங்க ஆண்டவரே. இயேசுவே நீங்க அப்படியே செய்வீங்க ஆண்டவரே. கரத்தை ஒப்புடுகிறோம் அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி.
ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த 2026 ஆண்டவரே, அப்பா இந்த முதல் வருஷத்துல ஆண்டவரே, இந்த ஃபர்ஸ்ட் நாள் ஆண்டவரே, ஃபர்ஸ்ட் நாள் திருவிந்து எடுக்கிறோம். என் தேவன் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை உங்களுடைய சித்தம் நிறைவேறுவதாக. அப்பா கடந்த வருஷம் ஆண்டவரே எங்களை சுத்திகரித்து இருக்கீங்க. 3 நாள் உபவாசத்தில் அப்பா எங்களை சுத்திகரித்து இருக்கீங்க ஆண்டவர். இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் புதிய காரியங்கள் செய்வீங்க. ரெட்டிப்பான ஆசீர்வாதம் நம்ம நடத்துவீங்க. சரியமாப்பா ரத்தம் ஆண்டவர் எங்களுக்குள்ள கிரிய செய்யும். அப்பா நாங்கள் மறந்தாலும் நீங்கள் மறக்க மாட்டீங்க. என் தேவன் ஆண்டவர் அன்புனால் நீங்கள் நடத்துவீங்க. அப்பா நாங்கள் எப்பொழுதும் மறக்கக்கூடாது. ரத்தம் சரீரம் எங்களுக்குள்ளாக கிரிய செய்ய வேண்டும். இந்த திருவந்து அப்பப்போ நம்மளை நினைவு பூட்ட வேண்டும். நான் உனக்காக ரத்தம் சிந்திருக்கிறேன், நான் உனக்காக சரீரம் பிக்கப்பட்டிருக்கு. இந்த வார்த்தை உன் வாழ்க்கை நிறைவேறும். இந்த வருஷம் நிறைவேறும். நிறைவேற்றுவீங்க ஆண்டவரே. ஹalleluya. நான் சொல்ற ஜெபம் சொல்லுங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, என் பாவங்களை மன்னிங்க, நான் ஆசீர்வதிங்க. ஆமென். ஏசப்பா நீங்கள் அப்படியே ஆசீர்வதிப்பீங்க. இந்த வார்த்தை ஆண்டவரே ஏசாயா 61:7 இந்த திருந்தவர்களுக்குள்ளாக கலந்து ஜீவனாக எங்களுக்குள்ளாக கிரிய செய்வதாக உன் பாவத்தை ஒப்பிடுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் பங்கு பெறுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவாதி தேவனே உமக்கு நன்றி அப்பா. என் தேவன் ஆண்டவரே, அப்பாம் ரத்தம் அப்பாம் சரீரம் ஆண்டவரே எங்களுக்காக பிக்கப்பட்டதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. புதிய உடன்படிக்கை தந்திருக்கீங்க ஆண்டவரே. பாவம் மன்னிப்புக்காக தந்திருக்கீங்க ஆண்டவரே. எங்களை மன்னித்து ஆண்டவரே அக்கிரமங்கள், குற்றங்கள், துணிச்சல் எல்லாம் மன்னித்து எங்கள் தாழ்மை குணம் தந்து அப்பா இந்த தேவன் ஆண்டவரே எங்களை ஆசீர்வாதத்தை நடத்த சோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துக்குள் நமக்குள் பெருமை வரக்கூடாது ஆண்டவரே. இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துக்குள்ள ஆண்டவரே அப்பா கடந்ததை நாம் நினைக்க வேண்டும் அப்பா. அந்த கிருபையை தாருங்க ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. துக்கத்தின் ஆவி எடுத்துப்பட நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. சண்டை ஆவி எடுத்துப்பட நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. இந்த 2 கிரியை அப்பா நீங்க என் தேவன் அப்பா இல்லாதபடி செய்துக்காக சோத்திரம் ஆண்டவரே. என் தேவன் நல்லவர் அப்பா. என் தேவன் நல்லவர். சமாதி தேவன் எங்களோடு கூட இருப்பீங்க. தேவ மகிமை நடத்துவீங்க. தேவ பிரசன்னத்தை நடத்துவீங்க. தேவ தரிசனத்தோடு அப்பா தரிசனம் தந்து நடத்துவீங்க. எல்லாரும் பலன் நடத்துவீங்க. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துக்குள்ளாக 2 ராஜாக்கள் 6:17 எலிசா ஆண்டவர் நீங்க தந்த அபிஷேகம், ரெட்டிப்பான அபிஷேகம் எல்லாருக்குள்ளாக அந்த அபிஷேகம் கிரிய செய்வதாக. தேவன் செய்கிறது கண்கள் பார்க்க வேண்டும், முன்கூட்டியே பார்க்க வேண்டும். தேவன் செய்கிறது எங்கள் ஆவிக்குரிய கண்கள் பார்க்க வேண்டும். தேவன் செய்கிறது நம் ஹிருதயம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் செய்கிற காரியங்கள் எங்கள் சிந்தனைகள் ஆழமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தரிசனத்தை நடத்துறாங்க அப்பா, நடத்துறாங்க. தைரியம் தருவீராக, தைரியம் தருவீராக, விசுவாசம் தருவீராக. குடும்பமாக விசுவாசம் தருவீராக. குடும்பத்தில் ஒருத்தருக்கு விசுவாசம் இல்லைனாக்கா அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் எழும்போம். எல்லாரும் அந்த அபிஷேகம் விசுவாசம் தருவீராக. அப்படி நீங்க செய்யப்பட நமக்கு நன்றி ஆண்டவரே. அப்படி நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவ சமாதானம் நடத்துறாக. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. இந்த வார்த்தை ரெட்டிப்பான ஆசீர்வாதம், ரெட்டிப்பான மகிமை, ரெட்டிப்பான அபிஷேகம் எங்களுக்குள் வைத்துக்க நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்குள் நீங்க வைத்துட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேவன் அப்பா நீங்க
அப்படியே செய்யப்ப உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை தேவ சமாதானம் நடத்தப்பட உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவ மகிமை நடத்தப்பட ஸ்தோத்திரம் அப்பா. ஆசீர்வதிப்பிறாக, 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 ஆசீர்வதிப்பிறாக அப்பா. ரெட்டிப்பான அபிஷேகம் ஒவ்வொரு மேல தருவீராக, ஒவ்வொரு மேல தருவீராக, ஒவ்வொரு மேல தருவீராக, ஒவ்வொரு மேல தருவீராக. ஆசீர்வதி அப்பா, ஆசீர்வதி ஆண்டவரே, ஆசீர்வதி ஆண்டவரே, ஆசீர்வதி ஆண்டவரே, ஆசீர்வதி ஆண்டவரே, ஆசீர்வதி அப்பா, ஆசீர்வதி ஆண்டவரே, ஆசீர்வதி ஆண்டவரே, ஆசீர்வதிப்பிறாக, ஆசீர்வதிப்பிறாக. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவே உமக்கு நன்றி, 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 இயேசுவே உமக்கு நன்றி. ஆசீர்வதிமாப்பா, ஆசீர்வதிமாண்டவரே. ஒவ்வொரு தலைமுறையும் அப்பா கரம் கரம் அமர்வதாக, இந்த கரம் அமர்வதாக. ஒவ்வொரு மேடம், ஒவ்வொரு மேடம், ஒவ்வொரு மேடம், ஒவ்வொரு தலைமையிலும் அப்பா கரம் அமர்வதாக, கரம் தொடுவதாக, 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 தொடுவதாக. ஒவ்வொரு தொடுவீராக அப்பா, தொடுவதாக. நீங்க தொடுவீராக, நீங்க தொடுறது அவங்க உணரணும் ஆண்டவரே அப்பா. நீங்க தொடுறது அவங்க உணரணும் ஆண்டவரே. தொடுவீராக அப்பா, நீங்க தொடுவீராக, தொடுவீராக அப்பா, நீங்க தொடுவீராக. இயேசுவே நீங்க தொடுவீராக. தேவன் தொடுகிறவர் ஆண்டவங்களை தொட்டு சுகமாக்குற தேவன், ஆண்டவங்களை தொட்டு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நடத்துகிற தேவன். விசுவாசிங்க. ஆண்டவரே என்னை தொடுமாண்டவரே, இப்பொழுது என்னை தொடுமாண்டவரே. என் தேவன் எங்க மத்தியில தான் இருக்கிறாரு, என் தேவன் எங்க மத்தியில தான் இருக்கிறாரு. கேட்கற நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கேட்கற ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, கேட்கறவங்க தொடுவாரு. விசுவாசிங்க. ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க தொடுறது நான் இன்னைக்கு நான் உணரணும். தொடுவீராக, நீங்க தொடுவீராக. உடைய கரம் அப்பா, உடைய கரம், காயப்பட்ட கரம், வல்லமையான கரம், உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள கரம் தொடுவீராக, 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 தொடுவீராக. இந்த கரம், இந்த கரம், இந்த கரம். கரவசந்தரி கரவலவலவ ஒரு கரவல துருவசந்தரி கரவலவலவ. இயேசுவே தொடுவீராக, 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 தொடுவீராக. கண்ணை மூடிட்டு ஆண்டவரோட பேசுங்க. கண்ணை மூடிட்டு ஆண்டவர் பேசு. கண்ணை திறக்காதீங்க, யாரும் கண்ணை திறக்காதீங்க. எல்லாம் கண்ணு மூடி இருக்கணும், எல்லாம் கண்ணு மூடி இருக்கணும். கண்ணை திறக்காதீங்க, கண்ணை மூடிடுங்க, கண்ணை மூடிடுங்க. கண்ணை மூணதான் ஆண்டவர் தொடர்றது நீங்க உங்களால உணர முடியும். கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிட்டு ஆண்டவரே தொடுவீராக, 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 தொடுவீராக. ஆண்டவங்க அறையிலே தான் இருக்கிறாரு, அறையிலே தான் இருக்கிறார் ஆண்டவர். தொடுகிறாரு, 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 தொட்டுக்கொண்டே இருக்கிறாரு, தொட்டுக்கொண்டே இருக்கிறாரு. உங்க தலையில உங்களுக்கு இவங்க அந்த உணர முடியும். தொட்டுக்கொண்டு இருக்கிறார், தொட்டுக்கொண்டு இருக்கிறார். தலைமையில கை வைக்கிறாரு ஆண்ட, தொடுகிறாரு, தொடுகிறாரு. இங்க என்னால உணர முடியும். தொடுவீராகப்பா, தொடுவீராக. விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்ட அருகிலே இருக்கிறாரு. ஆவியினர் உதவி செய்யுமாப்பா, ஆவியினர் உதவி செய்யுமாப்பா. கரபசந்தரி கரபலபபபபப ரிகதலந்துருபசந்தரி கரபலபபப. தொடுகிறார், 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 தொடுகிறார். விசுவாசிங்க. ஆண்டவரே என்ன தொடுமாப்பா, அப்பா என்ன தொடுமாண்டவரே, என்ன தொடுமாண்டவரே. அப்பா நீ தொடர்ந்தா உணர்ன ஆண்டவரே. அப்பா இது புதுசா கேட்கிறேன் ஆண்டவரே. அப்படி நீங்க விசுவாசித்து பாருங்க. புதுசா கூட நீங்க கேட்டு பாருங்க, ஆண்டு தொடுவாரு. தொடர்ந்து நீங்க உணர்வீங்க. ஆண்டவரே தொடுமாண்டவரே,
உங்களுடைய கரம் என் தலைமையில பட்டா நான் ஆசீர்வாதமா இருப்பேன் ஆண்டவரே. உங்களுடைய கரம் என் தலைமையில பட்டா போதுமாப்பா, எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனை ஓடி போயிடும். தேவன் தொடுகிறார். நீ விசுவாச தேவனுடைய மகிமை காண்பாய். யாரும் ஆண்டவர் தள்ள மாட்டார். ஆண்டவர்கிட்ட கேட்கறது ஒரே ஒரு வார்த்தை, என் பாவத்தை மன்னி மாண்டாரே சொல்லுங்க. உடனே தொடர்றாரு பாருங்க, என் பாவத்தை மன்னி மாண்டாரே. என் பாவம் தொடாதபடிக்கு இருக்குனாக்கா முதல்ல என் பாவத்தை மன்னி மாண்டாரே. என் பாவத்தை மன்னி மாண்டாரும் ரத்தத்தினாலே, அது பேரு நீங்க தொட மாண்டவரே. அப்படி கேட்பாருங்க, என் பாவத்தை மன்னி மாண்டவரே, என் அக்கிரமனை மன்னி மாண்டவரே, என் துணிச்சலை மன்னி மாண்டவரே, என்னை தொடுமாப்பா, இப்பொழுது தொடு மாண்டவரே. இப்ப தொடறதுக்கு எந்த தடை இருக்காது. தடை ஒரு பாவனாக்கா அது எடுத்துப்பட இப்போ ஒரு ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுத்துக்கிறாரு. என்னை மன்னிமாப்பா, உமக்கு விரோதமான செயலை மன்னிப்பீராக. உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. பரலோகத்தின் பிதாவே ஆண்டவர், இந்த வேலைப்பா நீர் எங்களோடு இடைப்பட்டது நமக்கு நன்றி. எங்களை எல்லாரும் தொட்டதுக்கு நமக்கு நன்றி. எங்களை ஆசீர்வதிக்க நமக்கு நன்றி. ரெட்டிப்பான ஆசீர்வாதம் தந்துக்க நமக்கு நன்றி. இந்த புதிய வருஷத்துல புதிய காரியம் செய்து கொண்டு வர நமக்கு சோத்திர. நீங்க செய்யறது முன்கூட்டியே தெரியப்படுறதுக்கு நமக்கு சோத்திர. என் தேவன் அப்படியே செய்வீராக. ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. புது பலன், புது கிருபை, உம் தயவு தந்து நிரப்பி ஆசீர்வாதத்தை நடத்தும் அப்பா. ஆசீர்வதிப்பீராக. உன் பார்த்து ஒப்பிடுகிறோம் ஆண்டவரே, உன் பார்த்து ஒப்பிடுகிறோம் ஆண்டவரே, உன் பார்த்து ஒப்பிடுகிறோம் அப்பா. இயேசுவே, அது மட்டுமல்ல, காணிக்கெடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காணிக்கை ஆண்டவரே எல்லாம் ரெட்டிப்பாக ஆசீர்வதிப்பதாக. காணிக்கையில் ஆண்ட ரெட்டிப்பான ஆசீர்வதிப்பதாக. டபுள் ப்ரமோஷன் தருவீராகப்பா. ஆண்ட தருவார். காணிக்கை தசமாக உண்மையா இருக்கும் போது ஆண்ட ப்ரமோஷன் தருவாரு. இன்கிரிமெண்ட் வருவதாக. என் ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆசீர்வதி எல்லாம் ரெட்டிப்பாக ஆசீர்வதிப்பீராக. எல்லாம் ரெட்டிப்பாக ஆசீர்வதிப்பீராகப்பா. ரெட்டிப்பாக ஆசீர்வதிப்பீராக. இயேசு, நீ அப்படியே செய்ய போது நமக்கு நன்றி ஆண்டவரே. அப்படியே செய்யப்பட நமக்கு நன்றி ஆண்டவரே. தேவ சமாதானம் நடத்துறாக. கரத்தை ஒப்பிடுகிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாம ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பன்ற மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஐக்கியமும் சதா காலம் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். God bless you. Happy New Year. Double ஆசீர்வாதம். God bless you.